ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குத்து ஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு, நம்ம பூஜை பாத்திரத்தை சுத்தப்படுத்தி வச்சாலும் அது 2 வாரம் ஆனாலுமே கருத்து போகாமல் இருக்கிறதுக்கான ஒரு சின்ன டிப் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம பூஜை பாத்திரத்தை நம்ம சுத்தம் பண்ண ஆரம்பிக்கும் போது எடுத்ததுமே அதை தண்ணியில் போட்டு நம்ம கழுவி எடுத்துடக்கூடாது. ஏன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து எல்லா இடத்துலையுமே ஒட்டிடும். அதுக்கப்புறம் நம்ம தேய்ச்சி எடுக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்கக்கூடிய அந்த திரி, அதே மாதிரி நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம், இது எல்லாமே ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு ஃபஸ்ட்டு சுத்தமாக தொடச்சி எடுத்துடலாம். அந்த மாதிரி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம நார் போட்டு தேய்க்கும் போது உங்களுக்கு அந்த எண்ணெய் பிசுக்கு எங்கும் பரவாது. நம்மளுக்கு கொஞ்சம் வேலையும் வந்து சீக்கிரமாக முடியும். இன்னொன்று, நீங்கள் அந்த குங்குமத்தோடு வச்சு தேய்க்கும் போது அது சில டைமில் அதுவுமே வந்து கருத்து போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் முதல்ல இந்த மாதிரி அந்த திரி எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு சுத்தமாக அந்த எண்ணெய் எதுவுமே இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் அதில் இருக்கக்கூடிய அந்த மஞ்சள் குங்குமம் இருக்கு இல்லைங்களா, அதையுமே சுத்தமாக நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா விளக்குலாம் வந்து தேய்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது கொஞ்சம் வேலையும் சீக்கிரமாக முடியும். இப்போ நான் அதில் இருக்கக்கூடிய எல்லா மஞ்சள் குங்குமம் எண்ணெய் எல்லாமே தொடச்சி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்து நம்ம இதை எதை வச்சு தேய்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நான் அந்த க்ளீன் பண்ணி காமிக்கக்கூடிய மெத்தட் வந்து நான் 2 பொருள் மட்டும் தான் பயன்படுத்த போகிறேன். இன்னொன்று, நம்ம தேய்ச்சி வச்சாலும் ஒரு 2 வாரம் ஆனாலும் கருத்து போகாமல் இருக்கிறதுக்கான டிப்பாக தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம முதல்ல ஒரு அரை எலுமிச்சை பழத்தை வந்து எடுத்துகிட்டு அதோட சாறு வச்சு எல்லா பாத்திரத்தையுமே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த எலுமிச்சம்பழம் தவிர வேறு எதுவுமே வேண்டாம். நம்ம இதை மட்டும் வச்சு தேய்ச்சாலே போதும். அதோட அந்த தோலோடையே வச்சு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி ஒரு 2 நிமிஷம் இந்த சாரோடையே இருக்க மாதிரியே விட்டுருங்க. உடனே நம்ம வந்து கழுவ வேண்டாம். ஸோ இதே போல் எல்லா பாத்திரத்தையுமே நம்ம வந்து இந்த எலுமிச்சம்பழ சாறை வச்சு தேய்ச்சிக்கலாம். ஸோ எல்லா பாத்திரத்தையுமே எலுமிச்சம்பழம் வச்சு தேய்ச்சாச்சு. இனி அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த சபீனா பவுடர் இருக்குங்களா, ஸோ அதை தான் வந்து நான் எடுத்திருக்கேன். இந்த 2 பொருள் மட்டும் இருந்தாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தேய்ச்சாலே போதும். உங்களுக்கு அதில் அந்த கருப்பு கரையாக இருக்கட்டும், எண்ணெய் பிசுக்கு எதாக இருந்தாலுமே பளிச்சுன்னு வந்துடுது. இதை தவிர நம்ம வேறு எதுவுமே சேர்த்து தேய்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. அதுவும் சொல்லப்போனால் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய ஒரு சபீனா பவுடர் வந்து இதை வச்சு தேய்க்கும் போது நீங்கள் இன்னும் அந்த எலுமிச்சப்பழத்தை கூட நீங்கள் தேய்க்க தேவையில்லை. வெறும் சபீனா பவுடரை மட்டும் போட்டாலே அதில் இருக்கக்கூடிய அந்த கரை பிசுக்கு எல்லாமே சுத்தமாக போயிடுது. நான் அந்த பவுடரை காமிக்கிறது கடைசியில் எந்த பாக்கெட் வந்து நான் வாங்கி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு. அதே போல் இந்த விளக்கெல்லாம் நம்ம தேய்க்கும் போது கட்டாயம் ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சா தான் அந்த அரும்பு இருக்கக்கூடிய இடத்துலலாம் எண்ணெய் பிசுக்கு இருக்கும். அதே மாதிரி விளக்கோட உள் பகுதியிலையும் வந்து அந்த ஓரங்கள் எல்லாமே அந்த எண்ணெய் பிசுக்கு வந்து ஒட்டியிருக்கும். அதுக்கு கட்டாயம் நம்ம ப்ரஷ் வச்சு தேய்ச்சா மட்டும்தான் நல்லா பளிச்சுன்னு இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சாலும் அந்த அளவுக்கு க்ளீனாக எடுக்க முடியாது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட பூஜை பாத்திரம் எல்லாமே நல்லா பளிச்சுன்னு சுத்தமாயிடுச்சு. ஸோ அதை பாருங்கள், நான் பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா 2 பொருள் மட்டும் தான். அது அந்த எலுமிச்சை சாரும் அது கூடவே வந்து சபீனா பவுடர் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை தவிர நான் வேறு எதுவுமே போடலை. அதுலேயே வந்து நல்லா பளிச்சுன்னு இருக்குது. எந்த ஒரு பிசுக்கும் இல்லை, அந்த கரையும் இல்லை. அடுத்து நம்ம பூஜை பாத்திரத்தை தண்ணியில் கழுவுனதுக்கப்புறம் நம்ம செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஒரு காட்டன் துணியை வச்சு சுத்தமாக தொடச்சி எடுத்துணும். தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை அறையில் வச்சு பாருங்கள். 2 வாரம் ஆனாலும் கூட உங்களுக்கு அது கருத்து போகாமல் அந்த கலர் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, நான் இப்போ வந்து சபீனா பவுடர் தான் ஒன்று யூஸ் பண்ணேன். அது ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஆலோவேரா வித் லெமனோட மிக்சிங்கில் வந்து சபீனா வந்துருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்லை, வெறும் அந்த பவுடராக மட்டும்தான் வரும். உண்மையிலுமே இந்த வெறும் பவுடரை மட்டும் வச்சு தேய்ச்சாலே உங்களுக்கு அந்த விளக்கு வந்து நல்லா பளிச்சுன்னு போகுது. ஏன்னா நான் இன்னொரு விளக்கை வந்து வெறும் இந்த பவுடரை மட்டும் வச்சு தேய்ச்சி பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா அதுக்கு நான் வந்து தனியாக எலுமிச்சம்பழம் எக்ஸ்ட்ரா நான் சேர்த்தவே இல்லை. அது ரொம்ப பளிச்சுன்னு அந்த அழுக்கு எண்ணெய் பிசுக்கு எல்லாமே போயிடுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஒரு 20 ரூபா ஒரு பாக்கெட் இந்த வாங்கி வச்சாலே போதும், நமக்கு 2 மாதம் வரலுமே வரும். ஸோ நீங்களும் அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு உங்களுக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இனி நீங்களும் வந்து பூஜை பாத்திரத்தை தைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படாமல் சுலபமாக இந்த 2 பொருளை பயன்படுத்தி பூஜை பாத்திரத்தை பலபலன்னு வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்த இந்த பதிவு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி.